விசுவாசம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி காலை எடுத்து வைக்கிறது, அவ்வளவுதான். கர்த்தர் அதை நிச்சயமா எனக்காக செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு முறை ஒரு ஒரு கிராமம் இருந்துதான். அந்த கிராமத்துல பயங்கரமான வறட்சி, மழையே இல்லாமல் வறட்சி. ஆனா எல்லாரும் அவங்க விசுவாசிங்க அந்த கிராமத்துல இருந்தவங்க. அப்போ ஒரு நாள் அவங்க என்ன தீர்மானம் பண்ணாங்கன்னா, நம்ம எல்லாரும் வந்து ஒரு நாள் நம்ம கூடி நம்ம மழைக்காக என்ன செய்வோம், ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம்னு சொல்லி ஒரு நாளை அவங்க நியமிச்சுட்டு, கர்த்தர் மழையை கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாரும் உபவாசத்துக்காக மழையை கர்த்தர் கொடுக்கணும்னு உபவாச ஜெபத்தை அழைத்து எல்லாம் கூடிட்டாங்க. இந்த கூட்டத்துல ஒரு சின்ன பையன் வந்திருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, கையில ஒரு கொடை எடுத்துட்டு வந்தான். மொத்த பேர்ல கூட்டத்துக்கு கொடை எடுத்துட்டு வந்த ஒரே ஆளி வந்தான். அப்ப எல்லாம் கேட்டாங்க, எதுக்கு கொடை எடுத்துட்டு வந்தேன்னு. நீங்க என்ன மழைக்காக தானே ஜெபிக்க வந்தீங்க, அதனால நீங்க பிரேயர் முடிச்சோடனே மழை வந்துடும் நான் விசுவாசிக்கிறேன், அதனால கொடைய எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு அந்த பையன் சொன்னான். அதுதானே விசுவாசம் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் வாய்க்கழி எதையோ பேசிவிடுவோம், பேசிவிட்டு வந்தா பார்க்கலாம், நடந்தா பார்க்கலாம், கிடைச்சா பார்க்கலாம். இல்ல, உண்மையா ஒருவன் தரிசித்து நடக்காம விசுவாசத்தை நடக்கிறான்னா அதற்காக அவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படியே, வசனத்தின்படியே, அவருடைய திட்டத்தின்படியே அவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான்.